வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே. இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்முடைய அபிமான எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதையினை காண இருக்கின்றோம். பை நிறைய பணம் என்கின்ற பெயரிலே அவர் எழுதிய ஒரு சிறுகதையை காண இருக்கின்றோம். ஒரு காலகட்டத்திலே 80களில் 90களில் இந்த பேங்கை கொள்ளையடிப்பது, இது போன்ற விஷயங்களை மையப்படுத்தி நிறைய கதைகள் வந்தன. அந்த காலகட்டத்தினிலே வந்த ஒரு கதைகளில் ஒன்றாக இருக்கக்கூடும். நாம் இப்பொழுது நேரடியாக கதைக்குள் செல்லலாம். நேயர்களை, என்னதான் திருடர்களோ அல்லது குற்றம் செய்பவர்களோ சாமர்த்தியமாக செயற்பட்டாலும் அந்த குற்றங்களை கண்டுபிடிக்கக்கூடிய போலீசார் கிடைக்கக்கூடிய சிறிய சிறிய தகவல்களை வைத்து அந்த அந்த கேஸை துப்பறிந்து மிக நுண்ணிய முறையில் ஆராய்ந்து அவர்களை எப்படி பிடிக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு பாணியினிலே அமைந்த கதையாக இருக்கிறது பை நிறைய பணம். எழுத்தாளர் அமரர் சுஜாதா அவர்கள். அந்த வங்கியில் குருவும் தம்புவும் திருட பெருமாள் ஆட்டோவில் காத்திருப்பான் என்பதுதான் தற்போதைய திட்டம். இது வெள்ளிக்கிழமை நடைபெறும் பொழுது மாறினாலும் மாறலாம். இப்பொழுது உபகரணங்களை சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். கூர்மையான கத்தி. அமெரிக்கா ஏதோ பஞ்சத்தின் போது நமக்கு அனுப்பிய உணவு தானியங்கள் தீர்ந்து அந்த பைகள் பெருசு பெருசாக ஜைனா பஜார் பிளாட்ஃபாரத்தில் ஒரு கடையில் விலைக்கு வந்திருந்தன. எ கிஃப்ட் ஃப்ரம் த யுஎஸ் கவர்மெண்ட் என்று எழுதிய வலுவான காதுகள் வைத்து நிறைய பளு தாங்கக்கூடிய முரட்டு கித்தான் பைகளை மிகவும் மலிவான விலைக்கு அவர்கள் வாங்கி கொண்டார்கள். எதுக்குங்க 4 பை வாங்குறிய என்று வியாபாரி பீடியை கடித்து கொண்டே கேட்டபோது பெருமாள், பை நிறையா பணத்தை ரொப்பலான்னு பார்க்குறோம். பாய், எதுக்காக இருந்தால் உனக்கு என்னையா? உன் வேலை என்னவோ அதை பாரு என்று அதட்ட, காமாறு பெருமாள், பதட்டப்பட்டா மற்றவங்க நம்மளை கவனிப்பாங்க என்றான் தம்பு. பீச்சுக்கிட்ட வந்துரு குரு, சாயங்காலம் காந்தி சிலையாண்ட என்று தீர்மானித்து விட்டு பிளாட்ஃபாரத்தில் நடந்தனர். ஆமாம், அந்த பேங்கோட பேர் என்னமோ சொன்னிய, என்னது அது? என்னவோ மெர்காராவோ மெர்க்குரியோன்னு போர்டு போட்டிருக்கு. குட்டி பிரான்ச்சு தான், ஆனால் பணம் நிறைய டெபாசிட் ஆகுது. அல்ல குறையாத அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த வீராப்பு தானே வேணாங்கிறது. தம்புவுக்கு அதை பற்றி பேசுவதே பயமாக இருந்தது. பெருமாள் துப்பாக்கி சமாச்சாரங்கள் எல்லாம் பயன்படுத்த மாட்டான். எல்லாம் கூடிய வரையில் மிரட்டலில் சாதிப்பது தான். பயத்திலேயே அவங்க அப்படியே அரண்டு போயிடணும். அதுதான் என்னோட குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த மென்னியில் விரலை வச்சு அப்படியே மிரட்டி எல்லாத்தையும் வேலையை முடிச்சிடணுயா. கத்தியே பயன்படுத்தினா கூட லேசாக தான் பயன்படுத்தணும். வெள்ளோட்டம் பார்த்தியே, என்னாச்சு சொல்லு? சாயங்காலம் சொல்கிறேன். இப்போது நான் என் ஆளை பார்க்குறதுக்கு வரதா சொல்லியிருக்கேன். இப்போவே லேட்டு. சாயங்காலம் அனைவரும் கடற்கரையில் சந்தித்தார்கள். கியாஸ்க் கடையில் பாப்கார்ன், பொட்டேட்டோ வறுவல் வாங்கி கொண்டு கொக்கோ கோலோ சமாச்சாரங்களை சேர்த்து கொண்டு சொட்டைப்புல் மணலில் உட்கார்ந்தார்கள். பாம்பு போல நீளமான பலூன் விற்பவன் விருக் விருக் என்று தடவி சத்தம் செய்து கொண்டு அவர்களை கடக்கும் பொழுது பெருமாள் அலட்சியமாக, யோ பலூன், ஒரு நாளைக்கு எவ்வளையா சம்பாதிப்ப சாயங்காலம் நின்றுட்டு என்று வினவினான். பெருமாள், சும்மா வாய முடிக்கிட்டு பேசாம வாடா ப்ளீஸ். ஒரு நாளைக்கு நாம் எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம்னு இவங்கிட்ட சொல்ல வேணாமா தம்பு? தம்பு அவனை கவலையோடு பார்த்து, நான் வரலடா சாமி, நான் வரல. இந்த ஓட்டவாயக்காரனை நம்பி நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஊரு பூரா பேங்க்கில் திருட போகிறோம்னு சொல்லிக்கிட்டே வர்றான். சுண்டல் சிறுவர்கள் சூழ்ந்து கொள்ள, டே 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 போங்கடா போங்கடா, சூழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப தொல்லப்படாதீங்கடா என்று விரட்டினான் பெருமாள். பாரு பெருமாள், திரும்ப திரும்ப சொல்கிறேன், நல்லா மாட்டிப்ப. டென்ஷன் பண்ணிக்காதடா.
இந்த பரந்த நகரத்தில் இருக்கிற வசதிகளில் இது ஒன்று தம்பு. அலட்சியமாக பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணை கூட்டி அந்த 4 பேர் டாவ் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அலறுது. பார்க்குறவன்லாம் டிவி ட்ராமாவில் இதை சத்தம் கேட்குதுன்னு உதவி பண்ணா போயிட்டுருக்கான். இவன்லாம் நெய்பரர். நீ என்ன செஞ்ச? அந்த பொண்ணை கட்டிக்கிறதா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். டேய், இவன் எப்படா அவன் இந்த நட்சத்திரத்தெல்லாம் சொல்லுவான் அவன்? பெருமாள் எப்பொழுதும் அப்படித்தான். வாழ்க்கையில் எதுவுமே, பேங்கில் திருடுவது உட்பட அனைத்துமே அவனுக்கு விளையாட்டு தான். அட, அதை விடுறா. வெள்ளோட்டம் என்னாச்சுது சொல்லு. இதை விட தோதான ஒரு பேங்க் நம்ம கொள்ளையடிக்கிறதுக்கு இருக்க முடியாது. ரங்கநாதன் தெருவோட பக்கத்தாப்பில் ஒரு தெரு இருக்குது பாரு, ஒன்வே பண்ணியிருக்காங்க. அதில் ஓரத்தில் அந்த பேங்க் சின்னதாக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. தலைவா, கொஞ்சம் பேனா கொடு. தம்பு அந்த காகிதம் ஒன்று இருந்தா எடு. தம்பு தன் பையிலிருந்து அவன் நண்பன் ரவியிடமிருந்து வந்திருந்த இன்னல் கடிதத்தை எடுத்து அதன் கசங்களை சீர்படுத்தி கொடுக்க, பெருமாள் அதில் விலாசம் இருக்கும் இடம் அருகே வரைந்து காட்டினான். இந்த பார், ஏகப்பட்ட நகைக்கடை இருக்குது, தவணை கடை நிறையா இருக்குது. சில கடைகளில் தினப்படி வசூலான ரொக்கத்தை அந்தந்த கடையில் போய் சேகரிச்சுட்டே வந்துடுவாங்க. சில பேர் டெய்லி கலெக்ஷன் மறுநாள் காலையில் கூட கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? ஒரு நாளைக்கு தோராயமாக எவ்வளோ பொருளும்? அது எந்த கிழமை அப்படிங்கிறத பொறுத்தது. 10 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் கூட பணம் கலெக்ஷன் ஆகும். சனிக்கிழமை அன்னைக்கு பேங்க்கில் அரை நாள் தான் வேலை செய்வாங்க. நமக்கு அதுதான் தோது. வெள்ளிக்கிழமை தான் தங்க நகை வியாபாரம்லாம் அதிகமாக இருக்கும். திங்கள் புதன் அந்த 2 நாளும் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த வால்ட் அது எங்கே இருக்குது என்று படத்தில் காட்டினான். சரி, அப்போ அந்த அலாரம் சிஸ்டம்னு சொல்கிறாங்கல்ல, மணி அடிக்கிற மாதிரி, அது டேய் ரொம்ப சிம்பிளாக மேஜையில் டம்ளர் சுவிட்ச் மாதிரி வச்சுருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பாரு, அதுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. மதியம் 2 மணிக்கு கேஷ் ட்ரான்சாக்ஷன்லாம் முடிச்சுட்டு கணக்கு சரி பார்த்துட்டு மீண்டும் கேஷியர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. சாவி வாங்கி கேஷ் கவுண்டர்லேருந்து ஸ்ட்ராங் ரூமுக்கு பணம் மாறுது. இடையில அந்த பொறுப்பேற்கிற அந்த சமயத்தில் தான் பணம் எல்லாமே தகரப்பெட்டிக்குள்ளே கொண்டாந்து ரெஸ்ட் எடுக்க விடுறாங்க. செக்யூரிட்டி பக்கத்தாவிலே நின்றுக்கிட்டு இருக்கான். இவங்க பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. ஒரு துப்பாக்கி வச்சுருக்கான் அவன், ரெட்டை குழல் துப்பாக்கி. சுட்டாலும் சுடுவான். கிழவன் டேய் கை நடுங்கி எங்கேயாவது செவுத்தில் இருக்கிற கிடியாரத்தில் பார்த்து சுட்டாலும் சுடுவான்டா. கிழவன் நோ ப்ராப்ளம் என்று சிரித்தான். அந்த காகிதத்தில் பெருமாள் கையெழுத்துகள் போட்டு பார்த்து கொண்டிருந்தான். என்னோட சிக்னேச்சரை பார்த்தியா தம்பு? நான் மட்டும்தான் எவ்வளோ ஸ்டைலாக போடுறேன் பாரு. ஒழுங்காக படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, நான் என்னவா இருப்பேன்னு எனக்கே தெரியாது. அலாரம் தான் கொஞ்சம் பயம் காட்டுது பெருமாள். பயப்படாத, நாம் திட்டமிட்டிருக்கிற அந்த வாரத்தில் தினைக்கும் ஏரியாவில் அன்னைய டேட்டில் பவர் ஷட் டவுன் பண்ணுறாங்க. பேப்பரில் போட்டிருக்கான். ஓ அப்படியா? வா, கில்லாடி ராணி, எல்லா டீட்டெயிலையும் கரெக்டாக எடுத்திருக்கியே. அப்படியே கரண்ட்டு வந்தால் கூட பயத்தில் மணி அடிக்க மாட்டாங்க. அப்படி மணி அடித்தா கூட போலீஸ்காரங்க தொப்பி மாட்டிக்கிட்டு பெல்ட்டை கட்டிக்கிட்டு வர்றதுக்குள்ளே பறந்து போய் நம்ம பல்லாவரம் தாண்டி ஓடிடுவோம். கவனிச்சுக்கோ. ஆட்டோவை இந்த சந்தில் தான் நிப்பாட்டுவேன். பின்பக்கமாக அந்த கேன்டீனுக்கு ஒரு வழி இருக்குது. தம்பு, நீ என்ன பண்ணுற? நோட்டு எல்லாத்தையும் கிடுக்கிடுன்னு அள்ளணும், தெரியுதா? ஏதாச்சும் அங்கே இருக்கிற பொம்பளை ஏதாவது ஒன்று பாரு, கொஞ்சம் ஆள் வீக் மைண்டடாக பார்த்து வாங்கி ஒரு தட்டு. ரத்தம் வர்ற மாதிரியா? ரத்தம்லாம் வேணாண்டா, சும்மா இந்த பாவலா கட்டுறதுக்கு ஒரு பொடி ஒன்று வச்சுருக்கேன். ஒரு தடவை அதை அப்படி கசக்கி விட்டேன்னு வச்சுக்கேன், அப்படியே ரத்தம் மாதிரி கொட்டும். எல்லாரும் பார்க்கணும். பார்த்தவங்கெல்லாம் கம்முன்னுட்டு பயந்து போய் ஆஃப் ஆகிடுவாங்க. என்ன, நல்ல அந்த 4 பையிலையும் ஃபுல்லாக நோட்டை நொப்பிடு. நீ 2 பை, குரு 2 பை. 500 ரூபா கட்ட பார்த்து முதல்ல அதெல்லாம் எடுத்து வைக்கணும், தெரியுதா? சில்லறையெல்லாம் அள்ளிகிட்டு இருக்காத. நாளும் நம்பினா கூட போதும். ஒரு ஆட்டோ அவ்வளோதான் தாங்கும். 75 லட்ச ரூபா வந்தால் கூட நமக்கு போதும். 3 நாள் வகுத்தோம்னாக்கா
சரியாக இருக்கும். பை த வே, பாலத்து அடியில் இன்னொரு ஆட்டோ ஒன்று வச்சுருக்கோம். அங்கே வந்து ஆட்டோவை மாற்றுறோம். நேராக என்ன பண்ணுறோம், வில்லிவாக்கம் போகிறோம். தெரியுதா? நோட் பண்ணிக்க. வில்லிவாக்கம் போகிறோம். எதுக்கும் நீயும் ஒரு தடவை போய் இடத்த பார்த்துட்டு வந்துரு. டே, நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன்டா என்றான் குரு. பெருமாள் தம்புவின் தோளில் தட்டி, பணம்லாம் அடித்து முடித்தோடனே நீ என்னடா பண்ணுவ நீ? அதை பற்றி நான் இன்னும் யோசிக்கலடா என்றான் அவன். நான் மொத்தத்தையும் வண்டலூருக்கு பக்கத்தாப்புல வந்து ஒரு ஆசிரமம் ஒன்று இருக்குது பார்த்தியா, அது கொடுக்கலான்னு தான் யோசனை பண்ணேன். அப்புறம் பார்த்தா நமக்கும் கொஞ்சம் சௌகரியம்லாம் பண்ணிக்கணும். மணிமங்கலத்தில் வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று வாங்கி போட்டு இந்த ஷ்ரிம்ப்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஒரு மீன் பண்ண வைக்கலாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி பார்த்தாலும் பிஸ்னஸை ஒழுங்காக பண்ணோம்னா ஒரு வருஷத்தில் 1 கோடி ஆக்கிடலாம். தம்பு, இந்த பைய சொல்கிறத எதையும் நம்பாத. குடிச்சே எல்லா பணத்தையும் ஒழிச்சிருவான், இல்லை ஊட்டிக்கு போயிடுவான். குதிரை வாழை துரத்திக்கிட்டு, இல்லைன்னா அந்த பொம்பளை, அது என்னடா பேர், அது கீதாவா? ஐயோ, கல்யாணம் ஆகிடுச்சுடா. பின்ன அன்னைக்கு ஆட்டோவில் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தியாடா, நீ தான் பார்த்தனா எல்ராம்ஸ் ரோட்டுக்கிட்ட. ஓ, அது வேற. ஆமாம், மாட்டிக்கிட்டா என்னடா ஆகும் என்றான் சந்தேகத்துடன் தம்பு. என்ன ஜெயிலில் போடுவாங்க? ஜெயிலில் நிறையா உள்ள ஏஜென்ட்லாம் இருக்கானுங்க. வெளியில் பேமெண்ட் பண்ணோம்னாக்கா அண்டர் ட்ரையலாக இருக்கிறப்பவே அப்படியே கோர்ட்டுக்கிட்டுக்கு போகிற சமயத்தில் அப்படியே தப்பிச்சு வெளியில் போகிறதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன் என்றான் பெருமாள். பெருமாள், நீ சொல்கிறதில் எது நிஜம் எது பொய்ன்னு முன்னாடியே சொல்லிடு. நாம் திருட போகிறது மட்டும்தான் நிஜம் என்று அந்த காகிதத்தில் வரைந்து காட்டினான். வாட்ச்மேன் வந்து இந்த இடத்துல இருப்பான். இங்கேருந்து 11 மணிக்கு சாப்பிட போகிறாங்க. அப்போது கிட்டத்தட்ட பெரும்பாலும் காலி ஆகிடும். கேஷ் கவுண்டருக்கு ஒரு 30 அடி தூரம் இருக்குது. இதோ பார், இந்த அறக்கதவு வந்து திறந்துருக்கு. பின்பக்கமாக அசிஸ்டன்ட் மேனேஜரை பார்க்க போகிற மாதிரி அப்படி உள்ளே நுழைஞ்சி அந்த பக்கமாக வந்தோம்னா முதல்ல அந்த டெல்லர் கவுண்டரில் வந்து அதிகம் கேஷ் இருக்காது. போகிறப்ப நேரம் இருந்தால் மிச்சம் இடம் இருந்துச்சுன்னா பொறுக்கி போட்டு போகலாம். மற்ற 2 கவுண்டரில் தான் அதிகமாக பணம் இருக்குது. தெரியுதா? அதுலேயும் வந்து நிறைய பணம் வந்து அந்த இடத்துல தான் வச்சுருக்காங்க. தகரப்பெட்டியில் தான் வச்சுருப்பாங்க. ஓங்கி ஒரு மிதிச்சோம்னா உடச்சி துரத்தலாம். அந்த திறந்த பைக்குள்ளார வந்து பதட்டப்படாமல் எடுத்துக்கிடுக்கிடுன்னு அடைக்கணும். குரு என்ன பண்ணுறான், அந்த பொம்பளையை வந்து கூட வச்சுக்கிட்டே உங்களுக்கு எல்லாத்துக்கும் வகையிலையும் ஹெல்ப் பண்ணுறான். தெரியுதா? அங்கேருந்து இந்த பக்கமாக வந்தாக்கா வழி இங்கே தான். ஆட்டோ வந்து இந்த இடத்துல காத்திருக்குது. செய்வியா? என்னடா சொல்ல சொல்ல பேய் மொழி மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்க? டே, இதெல்லாம் ஒரு கேள்வியாடா? பெருமாள், எப்படா நீ இத்தனை விவரம் சேர்த்த? எல்லாம் கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு தான் பளிச்சுன்னு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படி மேனேஜரை போய் பார்த்து ஒரு 1,00,000 ஃபிக்ஸட் டெபாசிட் போடணும், ஃபார்ம் கொடுங்கன்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சேன். பெருமாள் இப்பொழுது அந்த படங்கள் வரைந்த அந்த காகிதத்தை கிழித்து பந்தாக்கி குப்பை தொட்டியிலே போட்டான். கடிகாரம் ஓடுதில்லை, பேட்ரி வேணா போய் மாற்றிங்க. சரியாக சனிக்கிழமை அன்னைக்கு 11:30 மணிக்கு வந்துரு. கவுண்ட்ரு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முந்தி வந்து ஏதோ ஒரு ஃபாரம் அனுப்புகிற மாதிரி அப்படியே ஜகை வாங்கிட்டு அப்படியே உள்ளே நின்றுக்கிட்டுரு என்று திட்டமிட்டார்கள். நிரப்புவது போலத்தான் தாமதம் செய்து கொண்டிருந்தான். உள்ளங்கையை வியர்வை நினைத்தது. குரு மெல்ல பெருமாள் குறிப்பிட்ட அந்த பாதி கதவை அணுகினான். கடைசி வாடிக்கையாளர்கள் சென்று விட்டார்கள். மின்சார விசிறிகள் கிட்டத்தட்ட நின்றிருந்தன. எல்லோரும் கசகசவென்று இருந்தார்கள். பூணூல் போல தோற்றம் அணிந்திருந்த அந்த காவலாளி கிராதி கதவை 3/4 பக்கம் சங்கிலியால் இணைத்து ஒற்றை ஆசாமி மட்டும் வெளியேறும்படி ஒருக்களித்து வைத்தான். கேஷ் கவுண்டரில் இருந்த பெண்ணை அணுகினான். லேசாக உடைகளை தளர்த்தி கட்டியிருந்தாள். மலையாள பெண் போல் இருந்தாள், கண்ணாடி போட்டுக்கொண்டு. எஸ், வாட் யூ வாண்ட்? க்ளோசிங் டைம் ஆகிடுச்சுதே என்றாள். துரிதமாக செயல்பட்டு பின்புறத்திலிருந்து அணுகி அந்த கதவை ஓங்கி ஒரு உதைத்து திறந்தான்.
யாராவது நவுந்தீங்க, சத்தம் போட்டிங்கன்னா, இந்த அம்மாவ ஒரே கீறு. தெரியுதா? அவளோட உயிருக்கு ஆபத்து என்றான். தம்புவின் குரல் கம்மி போயிருந்ததால் குலை விழும் என்று அவன் சொன்னது சரியாக கேட்கவில்லை. பாடம் என்ன சொல்கிறீங்க? அப்பொழுதுதான் பின்னால் ஒரு குரு வந்திருந்ததையும் தம்பு கத்தி இடுப்பிலிருந்து உருவதையும் கவனித்தாள். சூடு போட்ட பூனை போல் அலறினாள். குரு அவள் கழுத்திலே கத்தியை வைத்து மிச்ச கையால் ரசாயன பொருளை வைத்து தேய்த்தான். ரத்தம் அப்படியே சாரியில் வழிந்தது. பெண்கள் அலறினார்கள். இடையில் குரு பைகளுக்குள் நோட்டுகளை கச்சா முச்சாம் என்று அள்ளி அடைத்து கொண்டிருந்தான். சில கட்டுக்கள் அங்கும் இங்கும் சிதறின. அசங்காதீங்க, இவ உயிருக்கு ஆபத்து என்று குரு பொட்டில் அடித்தார் போல் சத்தமிட்டு நோட்டுக்கற்றைகளை அவசரமாக அடிக்கிறான். சிப்பந்திகள் இருவர் மேனேஜரின் கேபினுக்குள் ஓடுவதை கவனித்து, ஏதாவது எசக்கேடா பண்ண, உன் பேர் என்னம்மா? சாமலா ஐயா. ஐயா ஐயா என்னை விட்டுடுங்க ஐயா, 10 வயசில் எனக்கு பொண்ணு இருக்குதுங்க ஐயா. எனக்கும் தான் இருக்குது. மேனேஜரை பொத்திக்கிட்டு பேசாமல் இருக்க சொல்லு, இல்லை ஒரே இழுப்பு தான். தெரியுதா? உடனே அந்த பெண்மணி, ஐயோ எதுவும் பண்ணிடாதீங்க நந்தகோபால் சார், பாலு சார், எதுவும் பண்ணிடாதீங்க, நான் பொம்பளை பிள்ளை வளர்த்து தகப்பன் இல்லாமல் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், எதுவும் பண்ணிடாதீங்க என்று அலறினாள். மேனேஜர் கோபால்சாமி வெளியே வந்து, ப்ளீஸ் யாரும் எதுவும் பண்ணாதீங்க, ஷாமலோட உயிருக்கு ஆபத்து ப்ளீஸ் என்றார். இது புத்திசாலித்தனம், மூவ் பண்ணக்கூடாது. தெரியுதா? உத்தமம் மேனேஜர், இதுதான் உத்தமம் என்ற குரு வேண்டும் மட்டும் பணத்தை அள்ளி அள்ளி திணித்து கொண்டிருந்தான். குரு போதும் என்றான் தம்பு. ரப்பர் பேண்டில் சேகரித்து வைத்திருந்த நோட்டுகள் விடுதலையாகி தரையெங்கும் சிதறியதை அவர்களுக்கு கவனிக்க அவகாசம் இல்லை. சிறிய சிறை போன்ற கேபினுக்குள் எங்கும் கரன்சி நோட்டுகள் உதிர்ந்து கிடந்தன. பெருமாள் பதட்டப்பட்டு பின்பக்கத்திலிருந்து, டேய் சீக்கிரம்டா, சீக்கிரம் சீக்கிரம் என்றான். உள்ளேயே கிட்டத்தட்ட வந்து விட்டான். முட்டாளுங்களா, எவ்வளோ நாள்டா எடுக்கிறீங்க என்று அதட்டினான். தரையில் தேய்த்து அந்த பைகளை எடுத்துக்கொண்டு ஆட்டோவில் அவர்கள் கொண்டு போய் சேர்த்தபோது 2 அரை டிராயர் சிறுவர்கள் வேடிக்கை பார்க்க, பெருமாள் இந்தா வச்சிக்க என்று ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் நோட்டை பிரித்து அவர்கள் பால் எறிந்தான். ஆட்டோவை கிளப்பினான். தம்பு இப்பொழுது தொத்தி வண்டிக்குள் ஏறிக்கொண்டான். குரு குரு எங்க? இதோ நோட்டு முட்டைக்கு பின்னாடி இருக்கேன் என்று எட்டி பார்த்தான். தினகரன் இதழ்களால் பைகளின் மேல் மூடி வைத்தார்கள். குதூகலத்தில், கையை குடுறா குரு என்று அவன் கையை பற்ற ஆட்டோ பேய் ஓட்டமாக வற்றல் மாடுகளின் ஊடே ஓடி ரயிலடி பாலத்தில் நிறுத்தி வைத்திருந்த மற்றொரு ஆட்டோவில் பைகளை மாற்றிக்கொண்டிருந்தார்கள். வழிப்போக்கர் ஒருவரை விழித்து, அண்ணே வாங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க என்று ஒத்தாசை கேட்டான். என்னப்பா அது மூட்டை? முள்ளங்கி பார்த்தீங்க. இந்த சம்பவம் நடந்து சரியாக 1 வாரம் கழித்து இன்ஸ்பெக்டர் ஜெயபாரதி பேங்கின் மேனேஜர் கோபால்சாமியை 8ஆம் முறையாக அவர் அறையில் சந்திக்க வந்தார். வாங்க பாரதி, இன்றைக்காவது இந்த சீல் வச்ச இடத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஏகப்பட்ட நோட்லாம் செதறி கிடக்குது. கைரேகையெல்லாம் எடுத்து முடிச்சிட்டிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னா நல்லது. எத்தனை மிஸ்ஸிங் என்னன்னு கணக்கெடுத்து டிவிஷனல் ஆஃபீஸில் ஃபேக்ஸ் மேலே ஃபேக்ஸ் கேட்டு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் அப்படியே சஸ்பெண்ட் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் இந்த இன்சூரன்ஸ்காரன் வேற போட்டு பயங்கர ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அன்னைக்குன்னு பார்த்து இந்த அலாரம் வேறு வேலை செய்யலை. செக்யூரிட்டி துப்பாக்கி தோட்டாலாம் எம்டி. ஒரு வேளை இதெல்லாம் உள் வேலையாக இருக்குமோ? இல்லைங்க, எல்லாரையும் நான் விசாரிச்சிட்டேன். இவங்க வெளியாளுங்க. கரெக்டாக வந்து அன்னைக்கு பவர் கட்டு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கானுங்க. ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? ஜெயபாரதி தன் தொப்பியை கழற்றி மேஜை மேல் வைத்து முகத்தை துடைத்து கொண்டார். நரையோடிய மீசையில் கம்பீரம் மீதி இருந்தது. இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வந்ததுலேருந்து க்ரைம் குறைஞ்சிருக்கு, என்க்ரோச்மெண்ட் குறைஞ்சிருக்குன்னு பிரபலமாக இருந்துச்சு. அப்போ கடைசியில் இப்போ அதுக்கு அச்சாணி வந்துருச்சு. பாருங்கள், எத்தனை போயிருக்கோம் சரியாக சொல்ல முடியலைங்களே. கேபினில் கரன்சி கண்ணாப்புன்னு இறஞ்சி கிடக்கு. நீங்கள் வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் சீல் போட்டு வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் பார்த்து எண்ணணும். ஒரு குத்து மதிப்பாக சொல்லுங்களேன், தோராயமாக எவ்வளவு லாஸ் ஆகிருக்கும் அப்படின்ட்டு. அன்னைய டிரான்சாக்ஷனை கிட்டத்தட்ட கூட்டி கழித்து பார்த்தோம்னா ஒரு
70லேருந்து ஒரு 90 லட்சம் ரூபா வரணும் அப்ராக்சிமேட்லி. இன்சூரன்ஸுக்கு இன்னும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, ஹெட் ஆஃபீஸுக்கு கொடுக்கல. உங்கள் ரிப்போர்ட்டுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், ஒருவேளை நாங்கள் அந்த கேஸை கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? இன்சூரன்ஸில் க்ளைம் பண்ணிவிடுவோம். அவங்களும் ப்ரைவேட் டிடெக்டிவ்லாம் வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? இல்லை இல்லை, முடியலை. ஒரே ஒரு கத்தியை வச்சு பயங்காட்டி அடிச்சுட்டு போயிட்டானுங்க களவாணி பசங்க. ரத்தம் கூட போய் சார். ஷியாமலாவுக்கு காயமே ஒன்றும் கிடையாது, பயம்தான். அப்போ என்னுடைய ரிப்போர்ட்டுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், கொடுத்துட்டா ரைட் ஆஃப் சேங்ஷன் பண்ணிடுவாங்க. சிஜிஎம் ஆஃபீஸில் தான் பவர் இருக்குது. எனக்கு ப்ரமோஷன், ஃபாரின் போஸ்டிங்லாம் வர்றதுக்கு தயாராக இருந்த இடத்துல போய் இந்த மாதிரி ஆகிருக்குது. தலையெழுத்து. அந்த அம்மா ஷியாமலா எங்கே இருக்காங்க? அவங்கள கொஞ்சம் பார்க்கணுமே. சார், அவங்க பயங்கர ஷாக்கில் இருக்காங்க, லீவ் போட்டிருக்காங்க. அட்ரஸ் தரேன், எதுவுமே கண்டுபிடிக்க முடியலைங்களா? சொல்கிறேன். கொஞ்ச நேரம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், ஃபோன் கால் இல்லாமல் இடம் இருந்தாக்கா நம்ம அதை பற்றி பேசலாம். மாடிக்கு போனோம்னா ஏஜிஎம் ரூம் இருக்குது சார், அங்கே போயிடலாம். அவர்கள் மேனேஜரின் கேபினை விட்டு வரும்பொழுது நிருபர்கள் காத்திருந்தனர். மிஸ்டர் ஜெயபாரதி, போலீஸ் ரொம்ப மெத்தனமாக இருக்கிறதா சட்டசபையில் கேள்வி கேட்குறாங்க. சிபிஐயில் ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் கூட கேட்டிருக்காரு. டூ ஒன் திங், ஒரு 11 மணிக்கு வாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஸ்டேட்மெண்ட்டு கிடக்குது, குற்றவாளி கண்டுபிடிக்கப்படுவானா இல்லையா, அதான் எங்களுக்கு வேணும். 11 மணிக்கு வர சொன்னோன்னே, இப்போ என்ன ராகு காலமா என்றார் ஒரு நிருபர். அவரை ஒரு கணம் முறைத்து பார்த்துவிட்டு, உங்களுக்கெல்லாம் வாழ்வியா என்று சொல்லிவிட்டு இருவரும் மாடிக்கு சென்றார்கள். மேலதிகாரியின் அறையை அடுத்த லவுஞ்ச் போன்ற ஒரு தனி இடத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். அரிதாக புன்னகைக்கும் பாரத பிரதமர் அருகில் பிளாஸ்டிக் எழுத்துக்களால் வங்கியின் சாதனைகளை அறிவிக்கும் கருப்பு பலகையை படித்தார் ஜெயபாரதி. போன வருஷம் எத்தனை ரைட் ஆஃப் பண்ணியிருப்பீங்க? அது இருக்கும் ஒரு 300 கோடி ரூபா. எல்லாம் அந்த அர்ஷத் மெத்தாவால் மற்ற பேங்க்கிலலாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம பேங்க் ரொம்ப கம்மிங்க சார். டீ சாப்பிட்றீங்களா? வேணாங்க, நான் வெளியில் எதுவும் சாப்பிட்றதில்ல. உங்கள் பேங்க்கில் திருடினவங்கள ஆல்மோஸ்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். எஸ் மிஸ்டர் கோபால் சுவாமி. என்னது? ஆமாம், அவங்க 3 பேர் திருடியிருக்காங்க. குருநாத், தம்பு, பெருமாள் அப்படிங்கிற 3 பேர். இதில் 2 பேர் வில்லிவாக்கத்தில் இருக்காங்க, ஒருத்தன் பல்லாவரத்தில் இருக்கான். ஆச்சரியமாக இருக்கே, எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? போலீஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் ஃபோல்ஸ் கிடையாது. இதெல்லாம் எங்களுக்கு சின்ன சின்ன சமாச்சாரம். அன்றைக்கி உங்கள் ரீஜனல் மேனேஜர் என்னவோ கத்திட்டு போனார, ப்ரைவேட் டிடெக்டிவை வைக்க போகிறோம் அப்படி இப்படின்னுட்டு என்ன பிடுங்கினாங்க. நான் ஒத்த ஆள், ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர், கண்டுபிடிச்சிட்டேன் என்றார் மீசை புறங்கையால் தள்ளிக்கொண்டு. சார், கை கொடுங்க சார். எப்படி சார் உங்களெல்லாம் பிடிச்சிங்க? கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக பார்க்கணும், கொஞ்சம் லக் இருக்கணும். அவங்க திருநப்ப பயன்படுத்தின அந்த பெரிய பெரிய பைகள் கொண்டு வந்தாங்க இல்லையா, எ கிஃப்ட் ஃப்ரம் த யூஎஸ் கவர்மெண்ட்னு எழுதியிருந்ததை உங்கள் சிப்பந்திங்க, அந்த அம்மா, கேஷியர் எல்லாரும் கவனிச்சிருக்காங்க. அதை ஆர்பர்லேருந்து வாங்கிட்டு சைனா பஜார் பிளாட்ஃபாரத்தில் ஒரு பாய் தெரிவித்துக்கிட்டு இருக்கார். அவரை கேட்டப்போ 3 பேர் வாங்கிட்டு போனதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு சொன்னார். எதுக்குன்னு அவர் கேட்டாராம். பணம் ரொப்பறத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க பதில். அந்த ஆள் அதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பீச்சில் காந்தி சிலைக்கு பின்னாடி சாயங்காலம் போய் பேசலான்னு புறப்பட்டப்ப அவனுங்க பேசிக்கிட்டு இருந்திருக்கான். அதையும் அவர் ஞாபகம் வச்சுருக்கார். அடுத்தது அங்கே போய் எல்லா பீச்சில் உள்ள அத்தனை கடைகளையும் விசாரித்தப்போ இந்த மாதிரி பையை வச்சுக்கிட்டு ஒரு 3 பேர் வந்ததையும், புல்வெளியில் உட்காந்துக்கிட்டு என்னமோ எழுதி பிளான் போட்டதையும் கவனிச்சிருக்காங்க. அந்த டீ கடை,
கூல் ட்ரிங்க்ஸ் கேஸ் கடைக்காரன் ஒருத்தன், அவங்க என்னமோ எழுதுனதையும் காகிதத்தை கிழிச்சு குப்பையில் போட்டதையும் ஒருத்தன் சொன்னான். ஐ திங்க் அந்த சுண்டல் விற்கிற பசங்க சொன்னாங்க. இங்கே தான் அதிர்ஷ்டம் நமக்கு அடிக்குது. கார்ப்பரேஷனில் உள்ள மகானுபாவங்க 4 நாளாக குப்பையை கிளியர் பண்ணல. அந்த குப்பை தொட்டியை அப்படியே தலைகீழாக புரட்டி அந்த துண்டுங்கள்லாம் இதாக இருக்குது பாருங்கள், அப்படியே எடுத்து ஒட்ட வச்சு கரெக்டாக ஒட்ட வச்சு பார்த்தோம். ஒருத்தனுக்கு வந்த ஒரு இன்லான் லெட்டருக்கு பின்னாடி எல்லா டீட்டெயிலையும் கிறுக்கியிருக்கான். அதில் பார்த்தீங்கன்னா அந்த விலாசம் வந்து வில்லிவாக்கம் 13 சண்முகம் தெருவில் தம்புன்னு ஒருத்தன். அங்கே போய் விசாரித்தோம். ஓய்யோ, என்ன சார் இது, ஸ்காட்லாந்து யார்டு போலீஸே தோத்துரும் போல இருக்கே சார். எல்லா ரொட்டீன் விசாரணை தான். அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா சார்? இல்லை இல்லை, அவங்கள கண்காணிச்சிக்கிட்டே இருக்கும், என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்குன்னு எவிடன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். கீதான்னு ஒரு பொண்ணுக்கு ஒருத்தன் நகை வாங்கி கொடுத்துருக்கான், அதை விசாரித்தோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும் என்றார் சந்தேகத்துடன். பாருங்க கோபால்சாமி, நீங்கள் ஒரு கடமை உணர்ச்சி உள்ள ஒரு பேங்க் அதிகாரி. உங்கள் திறமையை பாராட்டி ப்ரமோஷன் கொடுத்து நியூயார்க் பிரான்ச்சில் போஸ்டிங் பண்ண போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நானும் ஏதோ ஒரு விதத்தில் கடமை தவறாத ஒரு போலீஸ் அதிகாரி. இல்லைன்னா அந்த கேஸை இப்போ க்ளோஸ் பண்ணியிருப்பேன். எத்தனையோ குற்றங்கள் கண்டுபிடிக்காமல் இருக்குது. அதோட இதையும் உன்னோட 10ஓட 11 சேர்த்துருப்பேன். எனக்கு இதனால் வந்து பெரிய ஒரு பிளாக் மார்க்லாம் கிடையாது. இட்ஸ் நாட் அ பிக் திங். உங்களுக்கும் நிச்சயமாக வேலை போகாது. நம்ம அளவில் 2 பேரும் கடமை தவறாமல் இருக்கிறப்போ நம்ம மேலதிகாரிகள் இருக்காங்களே, அவங்கள கொஞ்சம் அப்படியே பாருங்களேன். உங்கள் சேர்மன் கண்ணாபின்னான்னு ஹர்ஷத் மேத்தா மாதிரி சந்தேக கேஸுக்கெல்லாம் ஓவர் டிராஃப்ட் லோனை கொடுத்துட்டு 300 கோடி ரூபாயை கேஷுவலாக ரைட் ஆஃப் பண்ணி தூக்கி போடுறாரு. எங்கள் டிஐஜியை பாருங்கள், ஒரு யூனிஃபார்ம் ஊழலில் மட்டும் மட்டமான காக்கி துணியை அப்ரூவ் பண்ணி 10 கோடி ரூபா சம்பாரிச்சிருக்கார். கேன் யூ பிலீவ் இட்? எத்தனையோ ஊழலில் ஒன்று அது. நீரும் நானும் கடமை செஞ்சுட்டு சின்ன சின்ன திருட்டெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறதுக்காக அலைஞ்சிக்கிட்டு மட்டையை பிச்சுக்கிட்டு இருக்கோம். 10 லட்சமோ 30 லட்சமோ 1 கோடி கூட இந்த பெரிய திருடங்களோட ஊழல்களோட ஒப்பிட்டு பார்த்தோம்னாக்கா பிச்சை காசு. சார், நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? எவ்வளவு சுலபம் பாருங்கள் கோபால். நம்ம பையையும் பணத்தால் அறுப்புறது ரொம்ப ஈஸி. உங்களை பொறுத்த வரைக்கும் திருட்டு போய் ரைட் ஆஃப் சாங்ஷனுக்கு உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு 50 லட்சம் ரூபா கூட கொடுத்துடலாம் இல்லையா? கீழே அரைஞ்சிருக்கிறதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் இருக்கும். ஆமாம், நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கேஸை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி நான் சொந்தமாக கண்டுபிடிச்ச அத்தனை எவிடன்ஸையும் கம்ப்ளீட்டாக அப்படியே மறைச்சிடலாம். நம்ம 2 பேர் மட்டும் 50 லட்சம் ரூபா அதில் சம்பாதிக்கலாம். நிறுத்தி நிதானமாக கோபால்சாமியை பார்த்தார் ஜெயபாரதி. இந்த ப்ராஃபிட் நீங்கள் 25, நான் 25 லட்சம் ரூபா. என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியலையே. இது சாத்தியமா இல்லையா? நிச்சயமாக சாத்தியம்தான். ஐம் ஷூர், நிச்சயமாக பாசிபிள். ஆனால் அதே தான் எனக்கும் இந்த ஆனால் உண்டு. நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறது நம்மளும் திருடணுங்கிற நோக்கத்தில் இல்லை. குறுக்கு வழி எவ்வளவு சுலபமானது, நல்ல வழியும் நேர்மையாக இருக்கிறதும் இந்த நாட்டில் படிப்படியாக சிக்கலாகிட்டே வருது பாருங்க. இன்ஸ்பெக்டர் ஜெயபாரதி தன் தொப்பியை எடுத்து மாட்டிக்கொண்டு முகத்தை துடைத்து கொண்டார். வேண்டாங்க, வேண்டாம். நம்மளை மாதிரி 1-2 அதிகாரிங்க மிச்சம் இருந்தால் தான் இந்த சபிக்கப்பட்ட அந்த நாட்டுக்கு கொஞ்சம் நஞ்சமாவது நம்பிக்கை இருக்கும். அதை கேட்டவுடன் புன்னகைத்து கொண்டே ஜெயபாரதி அறையை விட்டு வெளியே வந்ததும் நிருபர்களை சந்தித்தார். என்ன ப்ரெஸ், ரொம்ப நாளையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? சாரி,
இந்த பேங்க்கில் திருடினவங்கள பக்காவாக கண்டுபிடிச்சாச்சு. ரைட். அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இப்போ புறப்படுறேன். வந்தோன்னே ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரைட் என்று புறப்பட்டார் என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது. அதாவது கிட்டத்தட்ட தப்பு செய்வதற்கான அத்துணை வாய்ப்புகள் இருந்த பொழுதிலும் அவர்களுடைய மனசாட்சி அவர்களை அம்மாதிரியான ஒரு குற்றத்தில் ஈடுபட அனுமதிக்கவில்லை என்பது போல கருத்துடன் இந்த கதையை முடித்து வைக்கிறார் திரு சுஜாதா அவர்கள். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.